தேங்காய் பத்தை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சுன்னா அது கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறது. அதுக்கு முக்கிய காரணம் பொருளுக்கான காசு போக மிச்ச சில்லறையை கரெக்டாக கணக்கு பார்த்து வாங்கணும். ஆனால் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான ரீசன் இருக்குது. அது என்னென்னா, என்னால் கடைக்கு போய் கத்தி ஒரு பொருளை கேட்டு வாங்க முடியாது. எஸ்பெஷலி இந்த தேங்காய் பத்தை. எங்கள் தெருமுனையில் இருக்கிற கடையில் ஒரே நேரத்தில் நீங்கள் போய் தேங்காய் பத்தை கேட்குறீங்க, பக்கத்தில் இன்னொருத்தர் பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மளிகை சாமான் கேட்குறாருன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு உலகம் தெரியாத வயசில் நான் நேராக போய் கடையில் நின்றுட்டு தேங்காய் பத்தைன்னு கேட்குறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவேன். ஏன்னா தேங்காய் எனக்கு தெரியும், வாட் இஸ் திஸ் பத்தை, இல்லை நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதையும் மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு கடைக்காரர்கிட்ட ஒரே ஒரு தடவை தேங்காய் பத்தைன்னு கேட்பேன். அவர் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட லிஸ்ட்டை வாங்கிக்கிட்டு மளிகை சாமான் எடுக்க போயிடுவார். நானும் இது எப்படி திரும்ப கேட்குறதுன்னு தெரியுமா அவர் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். மற்ற சாமான்லாம் எப்படின்னு தெரியல, ஆனால் முக்கியமாக இந்த தேங்காய் பத்தியை மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கடைசி நேரத்தில் உடனே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு கொடுக்குற ஒரு பொருள் தான் இந்த தேங்காய் பத்தை. என்னடா தேங்காய் பத்தை வாங்க போனவனை இன்னும் காணுமேன்ட்டு என்னை தேடி கடைக்கே வந்துட்டாங்க எங்கள் சித்தி. ஒரே அசிங்கமாக போச்சு. வழக்கமாக யாராவது என் பேரை கேட்டாலே எனக்கே கேட்காத அளவுக்கு தான் நான் என் பேரை சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நான் கேட்ட தேங்காய் பத்தை கடைக்காரர் காதில் விழலை. என்னப்பா இதை கூட கேட்க தெரியாதா அப்படின்னு கடையில் இருந்த கூட்டம் மொத்தமாக என்னை பார்த்துட்டு இருந்துச்சு. இன்னொரு நாள் இதே மாதிரி இன்னொரு தேங்காய் பத்திக்காக என்னை அனுப்பிச்சாங்க. ஆனால் இந்த வாட்டி நான் உஷாராயிட்டேன். நேராக கடைக்காரர்கிட்ட போனேன். கூட்டமாக இருந்துச்சு. சத்தமாக கையை தூக்கி 5 ரூபாய்க்கு தேங்காய் பத்தை கொடுங்க அப்படின்னேன். மறுபடியும் அவர் காதில் கேட்கல. 1/2 hour கடந்துச்சு. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. ஏற்கனவே நான் அனுபவப்பட்டுட்டேன். இந்த தடவை நான் விடுறதா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி எங்கள் சித்தி என்னை தேடி கடைக்கு வரதுக்கு முன்னாடி நானே கடையை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனால் எங்கடா தேங்காய் பத்தைன்னாங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன். கடைக்காரனை கவனிக்கவே இல்லை. அதான் வந்துட்டேன்னே. அதுக்கேண்டா வந்தேன், நின்று வாங்கிட்டு வர வேண்டியதானேன்னாங்க. நான் வரலன்னா நீங்கள் வந்துடுவீங்களே, அதனால தான் நானே வந்துட்டேன் அப்படின்னேன். அன்னிலேருந்து தேங்காய் பத்தை வாங்குறதுக்கு மட்டும் என்னை அனுப்புறதே இல்லை. காலங்கள் இப்படியே ஓடிட்டாது இல்லையா. எருமக்கடை வயசானதுக்கப்புறமும் தேங்காய் பத்தை வாங்க தெரியாதுன்னு சொன்னால் அதனால தேங்காய் பத்தை வாங்குறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் ரீசெண்டாக திரும்ப இதே மாதிரி ஒரு சிக்கல் எனக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பொருளுக்கு பேர் செவரொட்டி. கறி வாங்கிட்டு கடைக்காரர்கிட்ட செவரொட்டி இருந்தால் கேட்டு வாங்கிட்டு வாங்கினாங்க. செவரில் என்னத்தை விட்டுவாங்க, அதை ஏன் கசாப்பு கடையில் விற்கிறாங்க. அப்புறம் சொன்னாங்க இது ஆட்டோட ஒரு பார்ட்டு, கடையில் கேட்டால் கொடுப்பாங்கன்ட்டு. ஆஸ் யூஷுவல் நான் கண்ணால் பார்க்காத, நம்பாத, கேட்காத, என் அறிவை ஊர்ஜிதப்படுத்தாத எதையுமே நான் கான்ஃபிடெண்ட்டாக கேட்க தயங்குவேன். என்னப்பா என்ன வேணும்? குறைந்தபட்சம் கடவுள் இருக்குன்னு நீங்கள் நம்பினா தான் கடவுளேன்னு கையெடுத்து கும்பிட முடியும். அப்படி இல்லாத ஆள் எப்படி கையெடுத்து எதை கும்பிடுவான்? 1/4 கிலோ கோழிக்கறி. ஆஸ் யூஷுவல் கடைக்கு போயிட்டு இது எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு கேட்காமையே திரும்பி வந்துட்டேன். தேங்காய் பத்தை வாங்காமல் திரும்பி வரும்போது 3rd standard படிச்சுட்டு இருந்த இப்போ திருமண வயதை தாண்டியும் இப்படியே பண்ணிட்டு இருக்கேடான்னு ரொம்ப கேவலமாக கேட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த செவரொட்டிக்கு ஏன் செவரொட்டின்னு பேர் வந்துச்சுன்னு யாருமே சொல்லலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். கொடுப்பாங்க.